வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி பிரைட்டாக அதாவது வெள்ளையாக வச்சுக்கிறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இதில் முதல் குறிப்பாக 1 டீஸ்பூன் முல்தானி மட்டி பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கர்ட் போடணும். 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் போடணுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேலும் ரோஸ் வாட்டர் தேவையான அளவு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய முகத்துக்கு அப்ளை பண்ணி 15லேருந்து 20 நிமிஷம் வைக்கணுங்க. இது வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கூல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, குளிர்ந்த நீரில் தான் முகத்தை வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்குங்க. நம்மளுக்கு இருக்கிற தழும்புகள் எல்லாம் மறையுங்க. ஸ்கின் டர்ன் ஆயிருந்துச்சுன்னா அது பிரைட்டாக கொடுக்குங்க. நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மாசுக்கள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணி நமக்கு பிரைட்னஸை கொடுக்குங்க. ரெண்டாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மில்க் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முகத்துக்கு அப்ளை பண்ணி 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் என்னென்னா நம்மளுடைய பிக்மெண்டேஷன்ஸ் கருமை நிறத்திட்டுகள் எல்லாமே மாற செய்யுங்க. நம்மளுடைய ஸ்கின் டோனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நமக்கு எங்கே கருமையாக இருக்கோ அந்த இடத்துல அந்த கருமையை நீக்கி நல்லா பிரைட்னஸை கொடுக்குங்க. ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்தாலும் அதையும் இது போக்குங்க. 3வது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 1 டீஸ்பூன் பூழங்கிழங்கு பவுடர் எடுத்துக்கணுங்க. இது ரெண்டுத்தையும் தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் நம்ம அதை காய விட்டுறணுங்க. காய விட்டதுக்கப்புறம் அதை நல்லா குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிடணுங்க, கழுவிடணுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 3 வாட்டி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லா பிரைட்டாக பளபளப்பாக இருக்குங்க. மேலும் இது டெய்லியும் அப்ளை பண்ணாலும் நம்மளுடைய ஸ்கின் நல்லா பிரைட்னஸாக வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. 4வது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் பச்சை பால் 1 டீஸ்பூனும் தேன் 1 டீஸ்பூனும் எடுத்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம வச்சுருக்கும் போது அது காய்ஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணுங்க. குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் ஆஃப் ஸ்கின்னு கிடைக்குங்க. டர்ட்ஸ் எல்லாம் போய் அழுக்கெல்லாம் போய் நல்ல கிளியர் ஸ்கின்னும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 5வது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு கீழே கருவளையம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருவளையத்தை போக்குறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க. அதே போல் 1 டீஸ்பூன் பட்டர் மில்க் அதாவது மோர் எடுத்துக்கணுங்க. இந்த மோரை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த பவுட்ரை இந்த கருவளையம் இருக்கிற இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க, காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு பிரைட்னஸ் கிடைக்கிறதுக்காக பால், தயிர், மோர் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் சிம்பிளான பொருட்கள் நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம் பயன்படுத்தி அதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்ளலாங்க. இது முற்றிலும் இயற்கை வைத்தியம் தாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க.